2016 ரெண்டாவது MCQ. பாருங்க, ஒரு குறித்த நீள அளவீட்டின் சதவீத வலுவை 1% கீழே பேண வேண்டியுள்ளது. அளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் எனின் அளக்கும் நீளம். அப்போ 1 மில்லிமீட்டர்ங்கிறது இழிவெண்ணிக்கை. நம்ம தெரியும் பிள்ளையால் பின்ன வலுவன்னு சொல்றது இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. அப்போ பின்ன வலுவன்னு சொல்றது இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு. இதை 100% பிரிக்கணும்னா சதவீத வலு. சதவீத வலு. அப்போ சதவீத வலுங்கிறதுனா இதே இழிவெண்ணிக்கையை இங்கே வாசிப்பை 100% பிரிக்கணும்னு சொன்னா நமக்கு சதவீத வலு வரும். இந்த கேள்வி என்ன சொல்லிக்காங்கன்னா பிள்ளையார் சதவீத வலுவை 1% பண்ணணுமா, 1%. இழிவெண்ணிக்கை என்ன சொல்லிக்காங்கன்னா பிள்ளையார் இழிவெண்ணிக்கை அளவீட்டு உபகரணத்தில் மிகச்சிறு அளவீடு 1 மில்லிமீட்டர். இப்போ கேட்டியாங்க என்னச்சுன்னா வாசிப்பை கேட்டியாங்க, ரீடிங்கை கேட்டியாங்க. அப்போ வாசிப்பை கேட்டியாங்க நமக்கு 1 மில்லிமீட்டர். இப்போ இந்த ஆர் தர 100% போட்டோம்னா கடைசியாக நமக்கு ஆர் வந்து மில்லிமீட்டர்ல வேண்டாம். இது 1% தானே பிள்ளையார். இந்த 1%ம் இந்த 100%ம் நமக்கு இருக்கு. ஆகவே ஆர் சமன் என்ன வரும்னு சொன்னா ஆர் சமன் 100 மில்லிமீட்டர் வரும். அதாவது 10 சென்டிமீட்டர் ரீடிங் 10 சென்டிமீட்டர் வரும். இது உங்களுக்கு எழுதி விளங்கப்படுத்திக்க பிள்ளையார். இது உண்மையாக மனசார பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது அதை நமக்கு இதுவரைக்கும் நம்ம மனசார பார்க்கக்கூடிய பிள்ளையார் இந்த 6 முதல் 90 மனசுக்கு பற்றும். என்னன்னு சொன்னா சதவீத வலு உண்டாய்க்க கூட இழிவெண்ணிக்கை வாசிப்போம் கூட வாசிப்பு டிரெக்டா வந்து இந்த 100 காட்டும் 100 மில்லிமீட்டர். அப்போ 100 மில்லிமீட்டர் வந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் 3வது விடையில இருக்கு. இது சும்மா டிரெக்டா மனசார பார்க்கக்கூடிய பிள்ளையார். இது ப்ராக்டிஸிங்காக அப்படியே எடுத்த உடனே மனசால சாம்பாட்டை போடலாம். இவ்வளவு மொழிக்கு வர தேவையில்லை. இது நான் உங்களுக்கு விளங்கப்படுறது அந்த சாம்பாட்டை எழுதி காட்டியிருக்கேன். எக்ஸாம்ல ஒன்றும் எழுத தேவையில்லை. நீங்கள் டிரெக்டா இதை மட்டும் போட்டாலே நான் 7 மாணாக்கள் மனசாலையை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது 15ஆம் கேள்வி பிள்ளையார். வலையில் நிலைக்குத்தாக விழும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கிறது. பின்வரும் வரைபடங்களில் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தின் ஏழ்தகு திசைகளை காட்டுகிறது சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வெடிப்புக்கு முதல் இப்படி விழுந்தது, வெடிச்சதுக்கு புறவும் தேறிய உந்தம் வந்து கீழ் நோக்கி தணிக்க போகுது. இடப்பக்கம் வலப்பக்கம் உந்தங்கள் சமப்படுத்தப்படும், 0 ஆயிரும். அந்த ஆரம்பத்தில் கீழ் நோக்கி தனிப்பில் விழுந்த அந்த கணத்தில் நான் பாவிக்கிறேன். இதுல 3வது படம் முழுவதும் தேறியது இடப்பக்கம் ஆக்கி 3வது வராது. 2வது தேறியது முழுக்க வலப்பக்கம் ஆக்கி 2வது வராது. 3வது மொத்தமாவே மேலுக்கு இருக்கு 3வது வராது. 4வது வலப்பக்கம் இருக்கு 4வது வராது. 5வது தான் இடப்பக்கம் வலப்பக்கம் இருக்கி தேறியது கீழ் நோக்கி இருக்கி. ஆகவே 5வது சிறந்த ஆன்சர். இது ஒரு உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு கேள்வி பிள்ளையார். என்ன காரணத்தாரன்னு சொன்னா உங்களுக்கு கன்செப்ட் விளங்கியான்னு பார்க்காங்க. இது கீழே விளக்குல இடப்பக்கம் வலப்பக்கம் மொத்தம் இந்த பூச்சி தானே பிள்ளையார். இடப்பக்கம் சார்ந்தோ வலப்பக்கம் சார்ந்தோ இல்லை, அது கீழ் நோக்கி சார்ந்து இருக்கி. வெடிச்சதுக்கு பிறகும் மொத்தமா கூட்டி அள்ளினா அது கீழ் நோக்கி நாதத்தான் நிறணும். 3வது இடப்பக்கம் சார்ந்திருக்கு, மேலுக்கு கீழே கூடுவோம். இடப்பக்கம் சார்ந்திருக்கு 3வது வராது. 2வது வலப்பக்கம் சார்ந்திருக்கு 2வது வராது. நான் சார்ந்திருந்தேன்னா 3வது வலப்பக்கம் எதுவுமே இல்லை, அதனால வராது. 2வது இடப்பக்கம் எதுவும் இல்லை, அதனால வராது. 3வது கீழ் நோக்கியே இல்லை, 3வது வரவே வராது. 4வது இடப்பக்கம் இல்லை, அதனால வராது. 5வதுல தான் இடப்பக்கம் மீக்கி வலப்பக்கம் மீக்கி தேறியது கீழ் நோக்கி இருக்கி, அதனால 5வது தான் விடு. நமக்கு தெரியும் முடியாது. நாம M1 S1 சமன் இடப்பக்கம் வலப்பக்கத்தை கூட்டின முடிச்சுன்னா M1 V1 சமன் M2 V2 சொல்லி வரும். இடப்பக்கம் வலப்பக்கம் கிடைத்தி செய்த பாவிச்ச மனுஷனா. ஆகவே 2 பக்கத்திலையும் அது சிறந்திருக்கணும், தேறியது கீழ் நோக்கி இருக்கணும். ஆகவே அந்த கான்செப்டை மட்டும் பாவிக்க இன்னைக்கு 5வது ஆன்சர் கிடையாது. இது எல்லாமே சின்ன சின்ன MCQ நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம்.
2016-17 பாருங்கள். இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் t=0 ஓய்விலிருந்து புறப்பட்டு x திசை வழியை இயங்கும் இயக்கமாபி எனும் இரு பொருள்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றன. பொருள்களின் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையான சொல்லி கேட்டாங்க. ஆக முக்கியமான விஷயம் என்ன பிள்ளையார், இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அதான் ஆக முக்கியமான விஷயம், இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். வேக நேர வரைவுக்கு கேட்கிற விஷயங்களை கேட்பாங்க, நம்ம குழம்பிடக்கூடாது. ஆகவே இதுல இப்படி வருது. அப்ப இந்த நேரம் t0, இது 0,0. மோலார் கூட்டம் பாவம், இது A, இது B. மோலார் கூட்டு சொல்லுவாங்க. அந்த கூட்டுகள் முதலாவது பொருள் A ஆனது பொருள் B-யிலும் பார்க்க நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது. இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரம், அதனால மூலாவது பிள்ளை. ரெண்டாவது, நேரம் t=t0 இருக்கும் போது பொருள் B ஆனது பொருள் A-யிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்ப t0ல கூடுதலான இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறது A தான், B இல்லை. அதனால ரெண்டாவது கூற்று பிள்ளை. மூணாவது கூற்று, பொருள் A ஆனது B-யிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டிருக்கான். அப்ப இங்க இடப்பெயர்ச்சி நேர வரைக்கிற சாய்வு வேகத்தை தரும் இல்லையா. இங்க சாய்வு ஆறுக்கு கூடன்னு பார்த்தா ஏக்கு சாய்வு கூட, இதனால வேகம் ஏக்கு B-யை விட அதிகம். அதனால மூணாவது கூற்று சரி. 4 5 பார்ப்போம். நாலாவது, பொருள் A ஆனது பொருள் B-யிலும் பார்க்க கூடுதலான ஆறுமுடுகளை கொண்டிருக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் ஆறுமுடுகள் 0. ஆறுமுடுகள் A சமன் ஆறுமுடுகள் B சமன் 0. என்ற ரெண்டு பேரும் சீரான வேகத்தில் அமுண்டிக்கான வேற வேற பெருமானத்தில் ரெண்டு பேருக்கும் ஆறுமுடுகள் 0. அஞ்சாவது, இரு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருள்களும் ஒரே வேகத்தை கொண்டிருக்குமாம். வேக நிற வரைவை பத்தி தான் கேட்பாங்க உங்களை குழப்பறதுக்காக. இது வேக நிற வரைவா இருந்தா ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே வேகம் இருக்கும். இது இடப்பெயர்ச்சி நேர வரைபங்கிறதால சந்திக்கிற இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே இடப்பெயர்ச்சி இருக்கும். அதை ரெண்டு பேரும் ஒரு ஆள் முந்தி தாண்டி செல்லலாம் ஒரே இடமாக இருந்தாங்க. ஆகவே இங்க ரெண்டு பேரும் ஒரே இடப்பெயர்ச்சி அடைஞ்சிக்காங்கிறது மட்டும் நனிஞ்ச உண்மை, நேரத்துடன் ஒப்பிடக்கூட. ஆகவே இது ரெண்டும் ஒரே தானத்துல இயங்க ஆரம்பிச்சிருந்த ஒரே தானத்தை நோக்கி போறாங்க. t=0 இவர் ஒரு இடத்தை இருக்காரு, இவர் ஒரு இடத்தை இருக்காரு, இடப்பெயர்ச்சி அளவுகள். ஆகவே t= இந்த ரெண்டு பேரும் குறுக்குறது ரெண்டு பேருக்கும் இடப்பெயர்ச்சி சமனாக இருக்கு. குறிப்பிட்ட தானத்திலிருந்து ரெண்டு பேருக்கும் இடப்பெயர்ச்சி சமனாக இருக்கு. ஆகவே இது இடப்பெயர்ச்சி நேர வரைவா இருந்ததால இந்த கூற்று போல, இது வேக நேர வரைவா இருந்தா இந்த கூற்று சரியாக இருந்திருக்கு. சரி, அப்படியே அப்ப நமக்கு ஆன்சர் 3ஆவது. பாருங்க பாருங்க, நிறை 5000 நியூட்டனை உடைய ஒரு உயர்த்தி 5000 நியூட்டன் சுமை ஒன்றை காவுகிறது. அப்ப உயர்த்திற நிறை 5000, சுமையிற நிறை 5000 நியூட்டன், ரெண்டும் 5000 மொத்தம் 10 கிலோ நியூட்டன். அது ஒரு கட்டடத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்ட்களில் 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்துக்கு போகுது. அப்ப 20 செகண்டுக்கு 10 தளத்துக்கு உயர்த்துது, மாறாவேகத்தில் செல்லுது. ஒவ்வொரு தளத்தினதும் உயரம் 4 மீட்டர் ஆகும். மாறாவேகத்தில் இயங்கும் போது புயல்புக்கு எதிராக உயர்த்தியையும் சுமையையும் உயர்த்துவதற்கு மோட்டாரினால் பிறப்பிக்கப்படும் வலுவில் 80%, சில புத்தகங்கள் 82 என்று தவறாக போடுவதற்கு 80%, 80% மாத்திரம் நுகரப்படும் என மோட்டாரின் வலுவினர் சொல்லி கேட்டீங்க. அப்ப மொத்தம் 10 கிலோ நியூட்டன். நமக்கு எல்லா ஆன்சரும் கிலோ இருக்கிறதால நான் கிலோ நியூட்டன் எழுதுவோம் இல்லையா. மொத்தம் 10 கிலோ நியூட்டன் 20 செகண்ட் டைம்ல 2வது ஃப்ளோர்ல இருந்து 12வது ஃப்ளோருக்கு போறாங்க. அப்போ ஒரு ஃப்ளோர்ல உயரம் 4 மீட்டர். அப்ப மொத்த எச் என்னன்னு சொன்னா 4 தர 10, அப்ப 40 மீட்டர் தான் மொத்த ஹைட் இவர் போறது. ஆகவே நான் 20 செகண்ட்ல 40 மீட்டர் போய்க்கிறேன்னு சொன்னா
வேகம் என்ன வருமானு அப்படியால் 40 இங்கில் 20 நான் பிரிச்சு காட்டுறேன். 40 இங்கில் 20 நமக்கு 2ms-1 தேவைப்பட போகுது. 2ms-1 தேவைப்பட போகுது. இது மனசார பார்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்போ 40 இங்கில் 20 2ms-1 ஹைட்ல போகுது. எவ்வளவு நிறைய காவிக்கு பிள்ளையால் 10 கிலோமீட்டர். அப்போ வலு P சமன் F into V. வலு P சமன் F into V. அப்போ மொத்த வலு என்ன அப்படின்னா P அவுட் எவ்வளோ வந்துச்சுன்னா இந்த பயப்பு வலு எவ்வளோ வந்துச்சுன்னா 10 தர 2. அப்போ 20 கிலோவாட் நான் பாவிக்கிறேன். ஆனால் கேள்வி என்ன சொன்னா கொடுத்த வலுவில் 80% தான் வேலைக்கு பயன்படுது. அப்போ 80% தான் இவ்வளோ வந்துச்சுன்னா கொடுத்த வலு என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ 80% தான் 20 கிலோவாட்னு சொன்னா 100% எவ்வளோ சொல்லி கேட்காங்க. நமக்கு இந்த கேள்வியை சும்மா மனசால பார்க்குற கேள்வி இல்லையா? இதால் வச்சு நம்ம சொன்னா நமக்கு 1/4 வரப்போதும். இந்த சைடையும் நாம் லேசாக வெட்டிடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரப்போன்னு பிள்ளையார் நல்லா கவனிச்சிருக்கோம் பிள்ளையார். 80% தான் 20. அப்போ இந்த சைடையும் வெட்டி நம்ம சொன்னால் 1/3 மட்டும்னா 100/4 25 கிலோவாட். இதான் ஆன்சர். சரி பிள்ளையார். அப்போ இந்த கேள்விக்கு 25 கிலோவாட் நமக்கு எத்தனை விடையிലേക്ക് பிள்ளையார்? 25 கிலோவாட் 2வது விடையிലേക്ക്. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சரை நாம் லேசாக எடுத்துட்டோம் பிள்ளையார். நான் உங்களுக்கு ஸ்டெப்பா ஆன்சர் 2வது விடை 25 கிலோவாட். சரி அவ்வளோ. அப்போ இந்த கேள்வியை நான் உங்களுக்கு ஸ்டெப்பா செஞ்சு காட்டிருக்கேன் பிள்ளையார். ஆனால் எக்ஸாமில் ஒரு ஆள் இந்த கேள்வியை மனசால சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ இந்த 2ms-1 ஒரு ஆள் மனசால பார்த்துடலாம். உண்மையாக 2ms-1 மனசால பார்த்துக்கலாம். 2ms-1 மனசால பார்த்தா 2 தர 20 மனசால பார்த்துக்கலாம். அப்போ 80க்கு 20 தர 100ங்கிறத மட்டும் இதை மட்டும் அவருக்கு எழுத தேவைப்படும். இல்லாட்டி அதை மனசாலையை பார்த்துக்கலாம். டக் 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 என்று அழகாக செய்யலாம் பிள்ளையார். இலகுவான ஒரு கேள்வி. அப்போ நம்ம கேட்டது கொடுத்த வலு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுகர மோட்டார் வலு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோட்டார் இழுக்கிற வலு 25 கிலோவாட் எடுத்து 20 கிலோவாட்டுக்கு வேலை செய்யுது. சரியா பிள்ளையார்? இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 29 பிள்ளையார். முதலாவது பாருங்கள். உருவில் காணப்படுகின்றவாறு M1 M2 எனும் திணிவுகளை உடைய இரு பிள்ளைகள் புவிப்பு மையம் ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோலின் மீது 40 நிற்கின்றனர். அதன் பின்னர் கோலின் கிடைச்சமலையை பேணிக்கொண்டு அவர்கள் கோலின் மீது முறையே V1 V2 எனும் மாறா கதிர்களில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். இரு பேணிகள் நடும் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. யாதாயினும் ஒரு நேரம் T-யில் 40 பேணுவதற்கு ABCM சரி 3 கூற்றுக்களை தந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பிள்ளையார். ஒரு சின்ன விஷயத்தை வழங்கி எடுப்போம். நமக்கு 2 துணிக்கைகளில் உந்த மாற்றம் வெடிக்கிறத பார்ப்போம். இந்த 2 துணிக்கைகள் ஓய்வில் இருந்து வெடிக்கக்கூட இஞ்சல தாக்குற விசை Fன்னா இஞ்சலையும் அதே அளவுக்கு விசை F தாக்கும். FFங்கிற விசை தாக்கும். இந்த ரெண்டும் தாக்கமாக விசைகள் பருமன் சமன் திசையில் எதிரழிக்க போதும். இப்போ நான் பருமனை மட்டும் கருதுனேன் பிள்ளையார். இது நான் பருமனை மட்டும் கருதுனேன்னு சொன்னா இதுல மொத்தமாக எடுக்கக்கூட எஃப்பும் பெய்த்திரும். பருமனை மட்டும் எடுத்தா FA சமன் FB என்று போகும். இவர் M1 இவர் M2. அப்ப FA சமன் FB. அப்ப நான் M1 A1 சமன் இவர் ஆர்முடுகள் A1 A2 M2 A2. இதே போல இதுல ஆர்முடுகளை வேகத்திங்கள் நேரம் எழுதலாம். அப்ப M1 V1 இங்கு T சமன் M2 V2 இங்கு T.
டிஐயும் கட் பண்ணா m1v1 சமன் m2v2. v வந்து s ஆக்கி எழுதலாம். s இன்கிள் t போடலாம் வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி நேரம். m1 s1 இன்கிள் t சமன் m2 s2 இன்கிள் t. டிஐயும் பட்டினா m1 s1 சமன் m2 s2. இது ரெண்டையும் g ஆல பெருக்கினா நடுவுல g போடுறேன். m1g s1 சமன் m2g s2. சரியா? இது ரெண்டும் உந்தத்தில் உருவானது. நமக்கு கேள்விகள்ல நிறைய வருஷங்கள்ல இந்த ஃபைனல் தொகுப்பு நமக்கு தேவைப்படும். இது பெருமானங்களுக்காக பிள்ளையால், ஆனா திசை எதிராக இருக்கு. திசை எதிராக இருக்கு. அப்ப இது திருப்பம். m1g s1ங்கிறது இடப்பக்கம் வார திருப்பம் சமன் m1g s2ங்கிறது வலப்பக்கம் வார திருப்பமாக இருக்க போகுது. அப்போ ஒரு 44 எடுத்த மனுஷன் அப்படியால் ஒரு 2 துணிக்கைகள் வெடிச்சு இயங்கப்போல அல்லது ஸ்ப்ரிங்ல இருந்து சுத்தி 2 துணிக்கையை நசிச்சு போட்டு நான் உடப்போல இவர துணிவு m1 இவர துணிவு m2 சொன்னா இவர் இங்கால s1 தூரம் போகப்போல இவர் இங்கால s2 தூரம் போவார். அப்ப m1 s1 சமன் m2 s2ங்கிறதால m1g s1 சமன் m2g s2 இங்கால இருக்கிற திருப்பமும் இங்கால இருக்கிற திருப்பங்களையும் பருமன்கள் சமன். அப்ப நடுப்புள்ளி காட்டி 2 துணிக்கைகள பருமன்கள் சமன்ங்கிறதால இவர் ஒரு பக்கமும் சரியாம ஒரே அளவுக்கு விரிவர். ஒரு பக்கமும் சரிய மாட்டார். எங்கால பக்கம் சரிமங்கிறத தீர்மானிக்க போறது திருப்பம் தான். இதுக்கு ரிவர்ஸ்ல கேட்ட கேள்வி அம்புலியால் இந்த கேள்வி கூட்டியே பார்ப்போம். அவர்கள் எப்போதும் எதிர்த்து செய்து இயங்க வேண்டும். அப்ப ஏ பி சி 3 கூட்டுகள் சரியாங்க. அப்ப அவர்கள் எப்போதும் எதிர்த்து செய்து இயங்கணும்ங்கிறதால ஏ கூற்று சரி. பி கூற்றை பார்ப்போம். அவர்கள் தமது மொத்த ஏக பரிமாண உந்தத்தை எப்போதும் பூஜ்ஜியத்தில் பேணிக்கொண்டு இயங்க வேண்டும். அப்ப இதை பாருங்க, நமக்கு இது உண்மைங்கிறதால இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. அப்ப அவருடைய ஏக பரிமாண உந்தம் சமனாய்க்கணும் சொன்னா இங்கால பக்கம் இருக்கிற உந்தமும் அங்கால பக்கம் இருக்கிற உந்தமும் சமனாய்க்கணும் ஒரே பருமனுக்கு. அப்ப திசையை போட்டோம்டா இவர் m1v1 இவர் -m1v2 வைக்கப்படுறார் எதிரெது திசைங்கிறதால. அப்ப மொத்தமா கூட்டக்குள்ள 0 ஆயிரும். இதுல நமக்கு உந்தத்துல பருமன்கள் நான் பருமன்களை அப்ப இந்த இடப்பக்கம் இருக்கிற பருமனும் வலப்பக்கம் இருக்கிற பருமனும் சமன். ஆனா தொகுதிக்கு மொத்தம் அடுக்கோட 2 வேகமும் எதிரெது திசைங்கிறதால மொத்த உந்தம் 0 ஆயிரும். அப்ப பி கூட்டும் சரி. சி கூட்ட பார்ப்போம். ஒரு பிள்ளை ஓபாற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓபாற்றி உண்டாக்கும் திருப்பத்துக்கு எப்போதும் சமமாகவும் எதிராகவும் இருக்குமாறு இயங்க வேணும். இடப்பக்கம் இருக்கிற திருப்பமும் வலப்பக்கம் இருக்கிற திருப்பமும் பருமன்ல சமனாய்க்கணும். 2 திருப்பத்திலையும் பருமன்கள் சமனாய்க்கணும். அவை எதிர திசையில இருக்கணும். அவை சி கூட்டும் சரி. ஆகவே ஏபிசி எல்லாம் சரி. 5வது ஆன்சர் சரி. அப்ப நான் எழுதிக்கிற சமரி வந்து ஆக முக்கியமான சமரி இந்த கேள்விக்கு. இது நமக்கு நிறைய இடங்கள்ல தேவைப்படும். 2009ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டு, 2006ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். சரி அப்படியா? அப்ப எல்லாத்துலையும் எம்சிக்கு வந்து ஆக முக்கியமான விஷயம். இதை கிளியரா வழங்கி எடுத்துக்கொள்ளும் அப்படியா? அடுத்த கேள்வி போ. முப்பதாங்கல்ல உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு சிமோலம்மையும் சிமோல் ஆரையும் உடைய ஒரு சீரான தட்டு நழுவாமல் முதலில் ஒரு கிடை மேற்பரப்பு வழியை உருண்டு கொண்டு சென்று பின்னர் ஒரு சாய்வு வழியை மேல் நோக்கி செல்ல தொடங்குகின்றது. தட்டு கிடை மேற்பரப்பு மீது ஒரு ஏகபரிமாண வேகம் வியை கொண்டுள்ளது. தட்டின் மையத்தினூடாகவும் தட்டின் தளத்துக்கு செவனாக உள்ள அச்சு பற்றி தட்டின் சடத்துவ திருப்பம் அரை m வர்க்கமாகும். தட்டின் திணிவு மையம்
உயர்ந்தபட்ச உயரம் எச்ச கேட்டிருக்காங்க. அப்போ அது துணிமயத்தில் நான் கேட்டிருக்காங்க. சரி அப்படியா? அப்போ இவ்விடத்துல அவர் இயங்க துவங்குறார். அவரை வேகம் பி இதுலேருந்து அவரை திணிமயம் வரக்கூடிய உயர்ந்தபட்ச உயரத்தை கேட்டியாங்க. இப்போ இந்த கேள்வி செஞ்சு விடையெடுத்து நிறைய மாணவர்கள்கிட்ட கேட்டா இந்த தளம் விடையெடுத்திப்பாங்க. பாஸ்போர்ட்ல இருக்கிற உண்மையான விடையெடுத்திப்பாங்க. இந்த சாம்பாடா அடிச்சுட்டு விடையெடுப்பாங்க. எல்லாரும் இந்த தளம் கரடானதா ஒப்பமானதான் கேட்டால் அது போல யோசிச்சு போட்டு சில ஆட்கள் கரடானதாங்க, சில ஆட்கள் ஒப்பமானதுன்னு சொல்லுவாங்க. இல்லை உண்மையான விஷயத்தை பார்க்க முடியாது. இதுல கேட்டது உயர்ந்தபட்ச உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது கரெக்டு தன்மையா இருந்தா மட்டும்தான் இவர் மேல் நோக்கி அப்படியே உருண்டு கொண்டு செல்ல உருளணும் மட்டும் சரினா உராய்வு இருக்கணும். உராய்வு இல்லாட்டி உருள மாட்டாது. உராய்வு இல்லாட்டி உருள மாட்டாது. என்ன உருண்டு கொண்டு போக மாட்டான் மேலுக்கு, அப்படியே வழுக்கி கொண்டு போகுது அம்பாக்கு. அப்ப ரெண்டு தளங்கள்ல நான் 2 உருளைகளை வைக்கேன். ஒன்று கரடான தளம், ஒன்று ஒப்பமான தளம் அப்படின்னா கரடான தளத்துல வச்சது உருண்டு கொண்டு வருவார், ஒப்பமான தளத்துல வச்சது இப்படி வச்சு வழுக்கி கொண்டு வருவார். ஒப்பமான தளத்துல உருளை இயலாது. ஏனென்றால் அந்த உருள்ற விசையை கொடுக்கறது உருளை வைக்கிறது உராய்வு விசை தான். இந்த உராய்வு விசையும் நிறைய இந்த திசையிலான இணையும் சேர்ந்துதான் உருளை வைக்குது. உருளை வைக்குது. ஒப்பமான தளம் படிச்சுன்னா உருளை இயலாது. அப்ப இது கரடான தளம்ங்கிறதால ஆரம்பத்தில் இவருக்கு இயக்கப்பாட்டு சக்தியும் 12 mv வர்க்கமும் 12 I ஒமேகா வர்க்கமும் இருக்கு. 12 mv வர்க்கம் 12 I ஒமேகா வர்க்கம் இருக்கும். இவர் உருண்டு கொண்டு போய் அப்படியே அமர்முடுகள் அப்படியே போய் இந்த இடத்துல கனநிலை ஓய்வு அடைவார். இந்த புள்ளியில கனநிலை ஓய்வு அடைவார். அவர் இந்த புள்ளியில கனநிலை ஓய்வு அடைவார்னு சொன்னா இந்த புள்ளியில இவர மொத்த சக்தியில இயக்கப்பாட்டு சக்தி 0 ஆயிரும். இயக்கப்பாட்டு சக்தி 0 ஆயிரும். ஆகவே இவ்விடத்திலிருந்து இயக்க சக்தி, அதாவது நேர்கோட்டு இயக்க சக்தியும் சுழற்சி இயக்க சக்தியும் சேர்ந்து இவ்விடத்துல மொத்தமாக நிலைப்பண்பு சக்தியாக இருக்கும். இது கரடான மேற்பரப்பு. அப்ப இவ்வளவும் சேர்ந்து mgh ஆக இருக்க போகுது. அப்ப நமக்கு தேவை இந்த எச்சை தான் காணப்படும். அப்ப 12 நான் வெளிக்காட்டுறோம் இல்லையா, 12 mv வர்க்கம் பிளஸ் 12 ஐக்கு பதிலாக அரை mr வர்க்கம் தந்திருக்காங்க. அரை mr ஸ்மால் ஆர் வர்க்கம், அரை mr வர்க்கம் தர ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக வேகம் v சார்பா நமக்கு தெரியும். v சமன் r ஒமேகா. அப்ப இவர கதி v என்று சொன்னா நமக்கு தெரியும் இவர் ஒமேகாவில் சுழன்று இருப்பார். அப்ப இவர் இந்த புள்ளி பற்றி இயங்க கொலை இந்த புள்ளி ஓய்வில் இருந்திருக்கும். இந்த புள்ளியில வேகம் v என்று சொன்னா இதுல ஆரை r என்று சொன்னா இவர கோணக்கதி r ஒமேகா இருந்திருக்கும். ஆகவே v வர்க்கத்தின் கீழ் கோணக்கதி ஒமேகா இருந்திருக்கும். v வர்க்கத்தின் கீழ் r அது சமன் mgh. இந்த சமன்பாடு ஒரு ஆளுக்கு நேரடியாக எழுத தெரிஞ்சுக்கணும். இதுல ஒன்றும் இல்லை, அப்படியா சும்மா நோமல் சுருக்கள் தான். இதுல இருக்கிற எம்மையும் வெட்டினா இதுல உண்மையோட r வர்க்கம் வரும். v வர்க்கத்தின் r வர்க்கம், v வர்க்கத்தின் r வர்க்கம். இந்த r வர்க்கமும் வெட்டுப்பட்டா 1/4 v வர்க்கம் பிளஸ் அரை v வர்க்கம். அப்ப 3/4 v வர்க்கம். அப்ப h சமன் 3/4. அப்ப நமக்கு இங்க கால் இருக்கு, இந்த அரை இருக்கு, அரையும் காலையும் கூட்டினா 3/4. அப்ப 3/4 v வர்க்கத்தின் gl சரி ஆன்சர் வருவார். 3/4 v வர்க்கத்தின் gl. அப்ப 3 v வர்க்கத்தின் 4g 3வது ஆன்சர். மூணாவது ஆன்சர். அப்ப நமக்கு இதாக லேசான விஷயம் இல்லை. லேசா எப்பயும் நமக்கு தெரியும் v சார்பா தந்தா v ஐ மாறன் சம்மந்தப்படுத்தி தேவண்டா ஒமேகாவில் காணலாம் அல்லது v காணலாம். நான் இந்த மொத்தமாக இதுவும் v வர்க்கத்தில் இருக்கிறதால மொத்தமாக வெட்டி விட்டீங்க. சரியா அப்படியா? அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சரை வச்சு பார்க்கணும். எல்லாம் தரப்பட்ட v சார்பாக இருக்கு. அப்போ நம்ம ஒமேகாவை தான் நீக்கணும். அப்போ நான் ஒமேகாவை நீக்கியிருக்கேன். எனக்கு ஆன்சர் அரையும் காலும் சேர்ந்து 3/4. அவங்க நினைக்கிறேன் சார். அப்போ அரையும் காலும் சேர்ந்து 3/4 விவர்க்கத்திங்க நாளைக்கு. இது விரும்பாத மனசில் பார்க்கலாம். ப்ராக்டிஸை பொறுத்தது பை மிஸ்டேக் கூடாமல் செய்யணும். பை மிஸ்டேக் கூடாமல் இலகுவாக செய்யணும். நான் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக தான் சாம்பார் அடிக்காடி தந்தி போய்க்கிறீங்க. இதெல்லாம் எக்ஸாம் போர்டு எழுத தேவையில்லை. ஆனால் நிறைய மாணவர்கள் ஒரு இடத்த மிஸ்டேக் கொடுவாங்க. அது இது எழுதினாக்களும் சரி, இது எழுதாக்களும் சரி. 2011ஆம் ஆண்டும் அந்த நிறைய மாணவர்கள் இதே மிஸ்டேக் குட்டியாங்க என்ன செய்யணும் பிள்ளையால்
அரை ஐ ஒமேகாவில் ஐக்குள்ளேயும் ஒரு அரை இருக்கு. அப்படின்னாக்க நம்ம பை மிஸ்டேக்ல ஸ்பீடாக செய்யக்கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த அறையை விட்டுருவாங்க. ஒரு அறையை விட்டு போட்டு ஒரு அறையை மட்டும் போட்டு செய்வாங்க. அப்போ ஒரு அறையை மட்டும் போட்டு செஞ்சால் வீவர்க்கத்தை இங்கே ஜியோன்னு சொல்லி வருவார். 4வது ஆன்சர் வருவார். அதுக்கு ஆன்சர் இருக்கு. சரி அப்படியா? அப்போ கேள்விகள் செய்யறதுக்குள்ள பை மிஸ்டேக் கூடாமல் கடும் கவனமாக செய்யணும் பிள்ளையார். இந்த கேள்வியில இவரது ஒப்பமா இருந்தா என்ன நடக்கும் மனுஷன் பிள்ளையார்? இவர் அப்படியே அந்த இவரது சுழற்சி இயக்கத்தை கட்டுப்படுத்தி நம்ம இருக்கு. அதை நான் எப்படி நீங்க வாய்ப்பு பார்க்கணும்னு சொன்னா, நீங்க ஒரு கம்பு எடுத்து இப்படி மேலுக்கு இப்படி சுத்தின மாதிரி இருக்கும். அதாவது கம்பு இப்படி சுத்தி 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 மேலுக்கு போக போல அது உயரத்துல நிலைக்குத்துவதற்கு பூச்சியமாக இருக்கும் இயக்கத்துல. ஆனா கம்பு தொடர்ந்தும் சுழன்று கொண்டிருந்து அப்படியே கீழுக்கர்கள் சுத்தி 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 வரும். அந்த சுழற்சியை கட்டுப்படுத்துறது இந்த ஒருத்தர் இல்லை. அது ஜெயிக்கிற ஒரு ஆய்வு தான் அந்த சுழற்சியையும் கட்டுப்படுத்துது. பாருங்க பிள்ளையால், ஒரு கண்ணாடி குவளையில் இருக்கும் 500 சென்டிமீட்டர் கனவளவுள்ள புதிய தொடம்பல கரைசலிலே அதன் அடியில் சில தொடம்பல வித்துக்கள் உள்ளன. கரைசலின் 10 கிராம் சீனியை கரைக்கும் போது அடியில் வித்துக்கள் மட்டுமட்டாக மிதக்க தொடங்கியமை அவதானிக்கப்பட்டது. சீனியை சேர்ப்பதற்கு முன்னர் தொடம்பல கரைசலின் கனவளவை அதாவது சீனியை சேர்க்கிறது அதை மாற்றல என கொண்டு மொத்த கனவளவு மாறல 500 சென்டிமீட்டர் கனத்தில் தான் இருக்கி என கொண்டு கொள்கை. சீனியை சேர்ப்பதற்கு முன்னர் தொடம்பல கரைசலின் அடர்த்தி 1000 கிலோகிராம் per மீட்டர் கனம். அப்ப நீரின் அடர்த்திக்கு சமனாக இருக்கு. எனின் தொடம்பல வித்துக்களின் அடர்த்தியை கேட்டிருக்காங்க. கேள்வியை பார்ப்போம் பிள்ளையால். இது ஒரு இலகுவான கேள்வி. இதை மனசால பார்க்கலாம். இதை சும்மா செய்யறேன்னு சொன்னா மனசால ஒழுங்கா படிச்சாலும் எப்படி செய்யணும்னு சொன்னா, 500 சென்டிமீட்டர் கனத்துக்கு 10 கிராம் சேர்க்காங்க. 1000 சென்டிமீட்டர் கனத்துக்கு 20 கிராம் சேர்ப்பாங்க. 1 மீட்டர் கனத்துக்கு 20 கிலோகிராம் சேர்ப்பாங்க. மொத்தம் 1020 கிலோகிராம் வரும். அப்போ 1 மீட்டர் கனத்துக்கு 1020 கிலோகிராம் சொன்னா அடர்த்தி 1020 கிலோகிராம் per மீட்டர் கனம். 3வது ஆன்சர் சிம்பிளா வந்துடும். சரியா இல்லையா? இப்ப இதை நாம கேள்வியில செய்யற மாதிரி செய்யும். இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக செய்யறது. சரி அப்படியா? அப்ப இவர் கனவளவு 500 சென்டிமீட்டர் கனம். கனவளவு 500 சென்டிமீட்டர் கனம். இதுல தொடம்பல வித்துக்களை சேர்க்காங்க. சரி அப்படியா? அப்ப இதுக்குள்ள 10 கிராம் சேர்க்காங்க. 10 கிராம் சேர்க்காங்க. சரியா? 10 கிராம் சேர்க்காங்க. இப்ப சாதாரணமா ஒரு ஆள் இதுல அடர்த்தி ஆரம்பத்தில் இவர அடர்த்தி D0 1000 கிலோகிராம் மீட்டர் கனத்துக்கு என்ன நடக்க தொடம்பல வித்துக்கள் சேர்த்ததுக்கு பிறகு இவர் அடர்த்தி அதிகரிச்சிருக்கும். இதன் காரணமாக கீழுக்கு இருந்த அடியில இருந்த வித்துக்கள் இப்படி அடியில இருந்த வித்துக்கள் மிதக்க தொடங்குது. அப்ப மிதக்க தொடங்குதுன்னா கரைசலின் அடர்த்தி தொடம்பல வித்துக்களின் அடர்த்திக்கு சமனாயிருக்கு. அப்ப கரைசலின் அடர்த்தி தொடம்பல வித்துக்களின் அடர்த்திக்கு சமனாக இருந்த காரணத்தினால தொடம்பல வித்துக்கள் மிதக்க தொடங்கிருக்கு. நாம இப்ப என்ன செய்ய போறோம் பிள்ளையால், இதுல கரைசல் அடர்த்தியை பார்க்க போறோம். அது தொடம்பல வித்துகளின் அடர்த்திக்கு சமனாக வரப்போகுது. சிம்பிளான விஷயம். அப்ப நான் எம்சிக்கு மேல செய்யற அதை எப்படி செய்யுங்கிறத நான் எளியா சொல்லிட்டேன். 500 சென்டிமீட்டர் கனத்துக்கு 10 கிராம் சேர்க்காங்கண்டா ஆரம்பத்துல இவர திணிவு ஆரம்பத்துல 500 சென்டிமீட்டர் கனத்துல திணிவு நம்ம தெரியும் 500 கிராம். அப்ப 500 கிராமுக்கு 10 கிராம்டா 1 கிலோவுக்கு 20 கிராம். 1 மீட்டர் கனம் 1000 கிலோகிராமுக்கு 20 கிலோகிராம் சொல்லி வருவார். அப்ப 1020 கிலோகிராம் per மீட்டர் கியூப். இப்ப நான் வளமையா செய்யற ஆளு கவனம் செய்ய போறேன். அப்ப ஆரம்பத்துல கரைசல்ல திணிவை பார்க்கறேன்னா நமக்கு தெரியும் திணிவு சாமன் அடர்த்தி தர கனவளம் உங்களுக்கு அவன் செஞ்சு ஆட்டம். சரி அப்படியா? அப்ப 1000 தர கனவளவு 500 தர 10 சயார். அப்ப 10 சயம் போச்சுன்னா 500 கிராம் சொல்லி வருவார். இல்லாட்டி 500 கிராம் 500 கிராம் சொல்லி வருவார். இப்ப மொத்த திணிவு என்ன பிள்ளையார்? மொத்த திணிவு 500 கிராம் சக 10 கிராம் 510 கிராம். இப்ப 510 கிராமுக்கு கனவளவு பிள்ளையார் 500 சென்டிமீட்டர் கனம். அப்ப 500 சென்டிமீட்டர் கனம் சொன்னா திருப்பி அடர்த்தியை பாவிக்க போறேன். மொத்தமா அடர்த்தியை பாவிக்க போறேன். இப்ப டி ஆரம்பிச்சுன்னா 510 கிராம் இருக்கார்
தர 10.3 கிலோகிராம். அதன் கீழ் கனவளவு ஆரம்பிச்சினா பிள்ளையால் மொத்த கனவளவு 500 சென்டிமீட்டர் கனம். அப்போ 500 தர 10.6. அப்போ இது மேலுக்கு போயிடுச்சுன்னா பிள்ளையால் 10.3 சொல்லி வரும். 1000ம் 500 வெட்டப்பட்டால் 2 510 தர 2 1020. இது ஆகலோங் மெத்தட் பிள்ளையால், ஆகலோங் மெத்தட். அப்போ எம்சிக்யூ மெத்தட்ல செய்யறதுன்னா எம்சிக்யூ மெத்தட்ல செய்யறதுன்னா டைரக்ட் ஆன்சர் வரும் 1020 சொல்லி. டைரக்ட் ஆன்சர் வரும் 1020 கிலோகிராம் மீட்டர் கணத்துக்குன்னு சொல்லி. அப்போ மூணாவது ஆன்சர். அப்போ எம்சிக்யூ மெத்தட்ல செஞ்சா மனசாலையை எடுத்துடலாம் குளத்தையும். எம்சிக்யூ மெத்தட்ல செய்ய குளத்தையும் மனசாலையை எடுத்துடலாம். ஆனால் வளமையாக எஸ்ஏ மெத்தட்ல செஞ்சுக்காரர்கள் ஆரம்பத்தில் இந்த சமன்பாட்டை பாவச்சு திணிவை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த 10 கிராம் ஆட் பண்ணி மொத்த திணிவை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு திணிவிங்கள் கனவளவை போட்டு 1020 எடுப்பாங்க. ஆகவே அவருக்கு அவரவர் மெத்தட் சரி. அப்படி நான் இப்போ ஒரு ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். இதே விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையா. முப்பத்தி 2ஆம் நிலை பாருங்க பிள்ளையார். ஒரு ஒப்பமான சுழல் மேசை மீது அமர்ந்து தனது நீட்டிய கைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு நிறையை கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் கோணவேகம் ஒமேகாவுடன் சுழல்கின்றான். அவன் தனது கைகளை தனது உடலை நோக்கி வளைக்கும் போது ஒமேகாவான் ஆகிறது. கைகள் விரிக்கப்பட்டிருக்கும் போது உடலை நோக்கி வளைக்கப்பட்டிருக்கும் தொகுதிகளின் சடத்துவ திருப்பங்கள் I0 I1. இப்போ ஆரம்பத்தில் கையை விரிச்சிருக்கார், I0 இருக்கு. இப்போ கையை உள்ளுக்கு வளைச்சாருன்னு சொன்னா I1 மாறுது. அப்போ I0 I1 மாறுது. அப்போ சடத்துவ திருப்பம் என்ன செய்யும் பிள்ளையார்? சடத்துவ திருப்பம் குறைஞ்சிருக்கு. இது அப்படியா? அப்போ கோணம் தகாப்பு தத்துவப்படி I1 சமன் I0 ஒமேகா நோட் சமன் I1 ஒமேகா 1. அப்போ I1 குறைஞ்சதுனால குறைஞ்சதுனால ஒமேகா என்ன செய்யும் பிள்ளையார்? ஒமேகா நோட் ஒமேகா 1 மாறப்போல ஒமேகா அதிகரிச்சிருக்கு. ஆகவே நமக்கு இதுல தொடர்பு இருக்காங்க பிள்ளையார். அப்ப சடத்துவ திருப்பம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா சடத்துவ திருப்பம் குறைஞ்சிருக்கும். கோண வேகம் என்ன செய்யும் பிள்ளையார்? அதிகரிச்சிருக்கும். ஒமேகா நோட் கோண வேகம் அதிகரிச்சிருக்கும். உந்துகாப்பு தத்துவம் பாவிக்கலாம். ஆகவே தரப்பட்ட தொடர்புகள்ல அவங்க சிறந்ததாக I0 சிறிது ஒமேகா நோட் சிறிது ஒமேகா 1, I0 பெரிது I1 ஒமேகா I0 ஒமேகா நோட் சமன் I1 ஒமேகா 1. ஆகவே மூணாவது ஆன்சர். 2க்கு மூணாவது ஆன்சர். சிம்பிளான கேள்வி, பேசிக் தியரத்தை கேட்டீங்க. இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாயிரத்தி 16 33ஆம் கேள்வி. கேள்வி பாருங்க. ஒரு கோல் XY ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு கிடையுடன் சாய்ந்து வைக்கப்பட்ட PQQR எனும் இரு ஒப்பமான பலகைகளுக்கிடையே தங்கியுள்ளது. கோணம் PQR ஆனது 90 பாகையாகும். பலகைகளின் மேற்பரப்புகள் தாளின் தளத்துக்கு செவ்வனாகும். கோலின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க நமக்கு தெரியும் நினைச்சினா பிள்ளையார். இதுல ஆக முக்கியமான விஷயம் ஒன்று இப்படி வச்சுக்காங்க, ஒப்பமான பலகை. அப்போ ஒரு ஆய்வு இல்லை. அப்போ செவ்வன் மருதாக்கத்தை நிறுத்துற புள்ளிக்குள்ளால நிறை போகும். நான் இதுல சரியா இருக்கிறீங்களா பிள்ளையார்? நான் இதுல ஒரு
ஒரு அளவுக்கு கீறேன். இப்படி வச்சு இதுல இப்படி வச்சுக்காங்க, இப்படி வச்சுக்காங்க. ஆகவே நாம செவ்வன் மரதாக்கத்தை நீட்டி பார்த்தோம் அப்படின்னா, செவ்வன் மரதாக்கத்தை நீட்டி பார்த்தோம்னா இவ்வளவு செவ்வன் மரதாக்கம் இப்படி போகும், இவ்வளவு செவ்வன் மரதாக்கம் இப்படி போகும். ஆகவே இரண்டும் சந்திக்கிற புள்ளிக்குள்ளால நிறை போகும். அவ கேள்வியில செஞ்சு பார்த்துருக்கேன் அப்படியால் இந்த புள்ளி டி ஆக வரும், டி ஆக வரும். ஆகவே இவர் இது செவன், இது செவன், இதுவும் செவன். ஆகவே இதோ நமக்கு ஒரு இலகுவான ஒரு கேள்வி புள்ளியார். இதை முழுசா அவளைங்க எடுத்துக்கொள்ளுங்க என்ன நடக்குதுங்க. இது அப்படியா? அப்ப ஆன்சர் டி, 4வது ஆன்சர். ரெண்டாயிரத்தி 34 இந்த கேள்வியை பாருங்க பிள்ளையா. உருவில் காட்டப்பட்டுள்ள வடிவங்களை உடைய ஏக்கமாபி எனும் இரு பொருள்களும் ஒரு கோளப்பொருள் சியும் சர்வ சமத்திணிவுகளை உடையன. இவை உருவில் காணப்படுகின்றவாறு 3 மெல்லிய கோள்களினால் வையச்சு கிடைவழியே ஒரு கிடை மேற்பரப்பு மீது விரைப்பாக ஏற்றப்பட்டுள்ளன. XY அச்சுக்களில் XY அச்சுக்கள் ஒரு வழி அருவி மேற்பரப்புக்கு சமாந்தரமாகவும் X திசை வழியையும் பொருள்களினூடாக பாய்கிறது. வழிப்பாதையில் பொருள்களை சுற்றி எந்த கொந்தளிப்பையும் உருவாக்கலையா. பொருள்களினாலும் கோலத்தினாலும் ஏற்றிய கோள்களின் மீது உயர்த்தப்படும் FA FB FC எனும் விசைகளின் பருமன்கள் ஏறு வரிசையில் எழுதும் போது. இந்த கேள்வியில் ஒரு சின்ன ஒரு குற்றம் அடிக்கிறாங்க. இதில் ஓலான்சை கொடுத்திருக்காங்க. இதில் சிலார்கள் படம் தெளிவில்லை என்ற ஒரு கோணத்தில் பார்க்காங்க. இதுல உண்மையா -x திசை வழியே இதுல எல்லாமே இந்த கூர்முகம் x திசையை பார்த்துக்கிறீங்க, அதே போல பீர கூர்முகம் x திசையை பார்த்துக்கிறீங்க. ஆனால் கீழுக்காகவும் மேலுக்காகவும் இருக்கு. அதாவது நான் இந்த போட்டுற தளத்தை எக்ஸின் திசையாக கொண்டு நினைச்சேன்னா ஏ வந்து இப்படி இருக்க போகுது, ஏ பி அப்படி இருக்க போனது அப்படின்னா பியில கிடைமுகம் இப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது. அழிஞ்சு போட்டோம் பி கிழக்கு. ஆகவே இது பி, இதுல பி இருக்கிறோம், பி ஏ இப்படி இருக்கிறோம். சரியா? ஏ இது சி ஒரு வட்டம். இப்ப இதுல வழி அறிவிக்கோடுகளை பிள்ளையால் இங்க இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறதுக்குள்ள சிக்கல் வரும். நான் -x திசை வழியை இருக்கிறேன். அப்ப -x திசை வழியை இருக்கிறேன் பிள்ளையால் இப்படி வார அறிவிக்கோடுகள் கிடையாது. இப்படி வார அறிவிக்கோடுகள் என்ன செய்ய மாட்டேன் பிள்ளையார் இப்படி வந்து இப்படி ஆகுவார். இப்படி ஆகுவார். சரியா பிள்ளையார்? எங்க என்ன நடக்க போறேன் பிள்ளையார்? இப்படி வாரவர் இப்படி போவார், இப்படி வாரவர் இப்படி வந்து இப்படி போவார், இப்படி வாரவர் இப்படி வந்து இப்படி போவார், இப்படி போவார். சரியா பிள்ளையார்? இப்படி போவார். இதுல இந்த என்ன நடக்க போறீங்க பிள்ளையார்? நாங்க ஏரோப்ளைன்கள் 2006ஆம் ஆண்டு ஏசியிலே மிதிக்கு, 2013ஆம் ஆண்டு ஏசியிலே மிதி ஏரோப்ளைன் கேள்வி. இப்ப இதுல சமச்சீராக மேலுக்கு கீழுக்கும் போகும். நமக்கு தெரியும் பிள்ளைகள் என்னச்சுன்னா, அறிவிக்கோடுகள் நெருக்கமடை வேகம் கூடும் போது அறிவிக்கோடுகள் நெருக்கமடையும், அமுக்கம் குறைவடையும். அப்ப குறுக்கோட்டு பரப்பளவும் அமுக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும், வேகம் குறையும். அதே போல குறுக்கோட்டு பரப்பளவும் அமுக்கமும் குறையும், வேகம் அதிகரிக்கும். இங்க அறிவிக்கோடுகள் நெருக்கமடையும், அகலம் குறைய, குறுக்கோட்டு பரப்பளவு குறைய, வேகம் கூடு. அப்ப வேகம் கூடிச்சுன்னா அமுக்கம் குறைவடையும். ஆகவே இங்க
கீழுக்கு அமுக்கம் கூட மேலுக்கு அமுக்கம் குறை, கீழுக்கு அமுக்கம் கூட மேலுக்கு அமுக்கம் குறைன்றதுனால விசையானது மேல் நோக்கி தாக்கும். இதுல விசை F வந்து மேல் நோக்கி தாக்கும். அதே போல இங்க கீழுக்கு வேகம் கூடங்கிறதுனால அமுக்கம் கீழுக்கு குறைய, அமுக்கம் கூடின பக்கம் வந்து அமுக்கம் குறைஞ்ச பக்கத்துக்கு விசை தாக்கும். இதுல எல்லாமே சமச்சீராக இருக்கும். இது கோலம் வந்துறதுனால மேலுக்கும் கீழுக்கும் சமச்சீராக இருக்கும். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, நிறையையும் பேர்னிய விசையையும் பாவிச்சு விளைவு விசை கோலின் மீது தாக்குற விசையை கேட்டிருக்காங்க. இதுல நிறை இருக்கு. அப்ப கோலின் நிறையும் இதுல இந்த பொருள் அடர நிறையும் கீழ் நோக்கி, பேர்னிய விசையும் கீழ் நோக்கி. இங்க பேர்னிய விசை மேல் நோக்கி, நிறை கீழ் நோக்கி. ஆகவே ஆக சின்னது இங்க பேர்னிய விசை இல்ல, நிறை மட்டும் தான் நீக்கி. அப்ப ஆக கூட விசை கோல்ல இங்க தாக்கும், ஆக குறைய விசை இங்க தாக்கும். அப்ப வேறு வரிசைப்படி எழுதி நம்ம செய்யணும்னா FB அதுக்கு பிறகு FC ஆக பெரிய விசையாக கோல்ல தாக்குறது FA தாக்கும். அப்ப FB FC FA அப்ப BCA நமக்கு இரண்டாவது ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இந்த கேள்வியில படங்கள் தெளிவில்லைங்கிறதாலையும் இதுல உண்மையா எதிர் திசையில காத்து வீசினா இது நடக்க மாட்டாது. இது நடக்கும் என்று கொள்ளலாம், இது நடக்கும் கொள்ளலாம். உண்மையா வந்து இப்படி விதிய மாட்டாது, விரிவடைய மாட்டாது. ஆகவே நமக்கு கிளியரா வழங்கணும்னு சொன்னா இதுல அறிவிக்கோடுகள் இந்த திசையில இருக்கிறாங்க. பிளைட்ல எப்பயுமே முகங்கள் இந்த திசையில தான் இருக்கும். நமக்கு தெரியும், நான் 2006ஆம் ஆண்டு கேள்விகளாம் பார்த்திப்போம். கூர்முகத்தை இப்படி தான் காட்டிப்பாங்க 2006ஆம் ஆண்டு கேள்விகளாம். ஆகவே இப்படி வார அறிவிக்கோடுகள் இதன் பக்கத்தால நெருக்கமடையும். இது முன்முகமாக இருந்தாங்க. சரி, அவர்கள் இப்படித்தான் கேள்விப்பாங்க. அதே கான்செப்ட் லஞ்சம் கொண்டது. ஆனால் எதிர்த்து செய்த காத்து வீசும்போது இவ்வாறான ஒரு பரவலை சீராக எதிர்பார்க்கிறார். ஆனா வார காத்தெல்லாம் அப்படியே வார வழி அறிவியெல்லாம் இப்படி நெருக்கப்படத்தான் வேணும். ஆகவே அந்த ஒரு காரணம் உண்டிக்கு மற்ற படங்கள தளங்கள் தெளிவில்லைங்கிற ஒரு பிரச்சனை உண்டு. அவர் எந்த காரணங்களுக்காக ஓல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அப்போ ஓல் ஆன்சர் கொடுத்தாலும் இங்க உண்மையா என்ன நடக்கும் என்னோட வழங்கப்படுத்துறதுக்காக தான் பிள்ளையார் இதை எழுதி காட்டிங்க. உண்மையா என்ன நடக்கும்ங்கிறத எழுதி காட்டிக்க. என்ன காரணம் வேண்டாம், இதுல எதிர்த்து செய்ய காத்து வீச போல என்ன நடக்கும். நான் இந்த படங்களை தளங்களை தெளிவாக உங்களுக்கு குறிச்சு காட்டியிருக்கேன். அதாவது ஓல் ஆன்சருக்குரிய ரீசன்ஸை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் எடுத்து காட்டிங்க பிள்ளையார். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளணும். நான் 47ஆம் வகுப்புல மக்களே பாருங்க, 2m, m எனும் திணிவுகளை உடைய ஒரு இரு குற்றிகள் ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான மேற்பரப்புகள் மீது தொடுகையில் வைக்கப்பட்டுள்ளன. பின்வரும் வைக்கப்பட்டுள்ளன. திணிவு 2m உடைய குற்றி மீது ஒரு வெளி விசை F, ஒரு வெளி கிடை விசை F பிரயோகிக்கப்படும் எனில் பின்வரும் உருக்களில் எது இரு குற்றிகளின் மீது தாக்கும் விசைகளை சரியாக காட்டுற தெளிவடியான. இந்த 5 படங்களை பேசி பார்க்க. இந்த 5 படங்கள் முக்கியமாக காட்டுறாங்க என்னன்னா, 2 குத்திக்கு முறையில் இருக்கிற கிடை விசை. அப்ப நமக்கு அது வழங்கணும் இல்லையா? நான் தொடுகை இல்லாமல் இருக்கிறேன். இவர் 2m, இவர் m. இதுல மரதாக்கு விசை n தாக்கும், n தாக்கும், கிடை விசை F தாக்கும். இப்ப இதுல தாக்குறது 2 mg கீழ் நோக்கி நமக்கு தாக்கும், 2 mg தாக்கும், mg தாக்கும். இதுல R சொன்னா இதுல R/2 தாக்கும். நமக்கு அதெல்லாம் பிரச்சனை. நமக்கு இந்த எண்ணெய் வச்சு தான் இந்த கேள்வியிலே சாக்கலாம். ஆன்சர் எடுக்கலாம். இதுல மொத்தம் 2m, அப்ப மொத்தம் 3m.
அப்ப இந்த தொகுதிக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னா எஃப் சமன் 3 அப்ப ஆர் முடுகல் சமன் எஃப் இங்கிள் 3 சரி வரும். அப்ப எஃப் இங்கிள் 3 சொன்னா இந்த குத்திக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னு சொன்னா அந்த ஆர் முடுகலை எம்மால பிரிக்கினா சரி. அப்ப நமக்கு என்ன வருமானு சொன்னா நமக்கு இலகுவாக நான் இப்படி பாருங்க மூணு குத்திக்கும் இது மனசால செய்கிற கேள்விக்குள்ளால் 3 குத்திக்கும் எஃப் சமன் எம்ஏ பாவிச்சு காட்டுறேன். எஃப் சமன் 3m தர ஏ. அப்ப ஏ சமன் என்ன வரும்னு சொன்னா எஃப் இங்கிள் 3m வரும். சரியா? இப்ப இந்த குத்திக்கு விசையை பாவிச்சோம்னா இந்த குத்திக்கு எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னா ரெண்டும் ஒரே ஆறுமுடுகள் தானே பிள்ளையார். இந்த குத்தியும் ஒரே ஆறுமுடுகள்ல நான் பாவிச்சிருக்கேன். ஆகவே இந்த ஆறுமுடுகளை இந்த திரிகளை பெருக்கினா இங்க f/3 வரும். காக்கமாக்கப்படி இங்கேயும் f/3 வரும். நான் ஆறுமுடுகளை கண்டு போட்டு எஃப் சமன் எம்ஏ இங்க பாவிக்கிற இது எல்லாரும் காணத்தாமணும். இது எல்லாருக்கும் தேவை. லோங் அஜியலாக ஈஸி அஜியலாக எல்லாருக்கும் இது தேவை. ஆனால் ரெண்டாவதா இந்த f/3 காண்றது இதுக்கு பிரயோகிக்கிறதா இதுக்கு பிரயோகிக்கிறாங்கிறத பாவிக்கிறது தான் கெட்டித்தனம் பண்ணுங்கிற. நீங்க இதுக்கு பாவிக்கிறதுன்னு சொன்னா f - 2m இன்டூ f இங்கிள் 3m பாவிக்கிறது கெட்டித்தனமா அல்லது டிரெக்டா m தர f இங்கிள் 3m பாவிக்கிறது கெட்டித்தனமா? ஆகவே இதுக்கு பாவிக்கிறது கெட்டித்தனம். இதுக்கு பாவிக்கிறதுன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி செய்ய தெரியாதுன்னு அர்த்தம். சரியா இல்லையா? ஆகவே நமக்கு டிரெக்டா 3mக்கும் எஃப் சமன் எம்ஏ பாவிச்சோம்னா ஆறுமுடுகள் வரும். அந்த ஆறுமுடுகளை கொண்டு போய் ஒரு குத்திக்கு போட்டோம்னு சொன்னா அந்த செவன் மரதாக்கம் வரும். ஆகவே தரப்பட்ட விசைகள்ல நமக்கு f/3 வார ஒரே விட ரெண்டாவது விட மட்டும்தான். அங்க ரெண்டாவது விடையில எல்லாம் சரியா காட்டப்படி பிள்ளையார் விசை எஃப் காட்டிக்காங்க, 2 mg காட்டிக்காங்க, செவன் மரதாக்கம் 6 காட்டிக்காங்க. 2 mgக்கு செவன் மரதாக்கம் 6ண்டா mgக்கு செவன் மரதாக்கம் 6/2 காட்டிக்காங்க. f/3 காட்டிக்காங்க. ஆகவே இதுல எப்படி டைமுக்குள்ள செய்யலாம்ங்கிறதான் பிள்ளையார் இதை காட்டிக்கும். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஐம்பதாம் கேள்வி. பாருங்க பிள்ளையார். திணிவிசி மூலமையுடைய ஒரு துணிக்கை விசைமாறி கேயையும் ஈர்க்காத நீளம் எல்னோடையும் உடைய ஓர் இலேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இலையின் மற்ற நுனி உருவிற் காணப்படுகின்றவாறு ஒரு நிலைக்குத்தான உராய்வற்ற சுவரில் வைசாமன் பூச்சியத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தானம் வைசாமன் பூச்சியத்திலிருந்து துணிக்கை நிலைக்குத்தாக கீழ்நோக்கி வேகம் v0 உடன் எறியப்படுகிறது. வழித்தடையை புறக்கணிக்க துணிக்கையின் பாதையில் அதன் மிக தாழ்ந்த புள்ளியினூடாக சென்ற பின்னர் ஒரு புள்ளியில் கனநிலை ஓய்வுக்கும் மறுபடியும் வரும். இப்புள்ளியில் வை 4 முறை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஒரு கவனமான கேள்வி. என்ன காரணம் அடிச்சுனா பிள்ளையால் இதுல நிறைய பிள்ளைகள் அந்த அதித்தாள் புள்ளியை காண வலிக்கிட்டாங்க. இந்த கேள்வி அது இல்லை. இதுல கனநிலை ஓய்வு மூலாதாரம் எப்ப அடையும் மனுஷன்னா அதித்தாள் புள்ளியில இவர்ல இதுல இயற்கை நீளம் எல்லாக இருந்தா பிள்ளையால் இவர் கீழ்நோக்கி வர போல இவ்விடத்துல எல்நோட் ஆகி போட்டு அதன் பின்னர் இலை இழுபடும். அதுக்கு பிறகு கீழே அதுக்கு பிறகு அமர்முடுகள் அடைஞ்சி மேக்சிமம் இழுபடக்கூடிய புள்ளிக்கு வர போல இவர் கனநிலை ஓய்வடைவார். ஆகவே இவர் மூலாதாரம் கனநிலை ஓய்வடைவார் இவ்விடத்து. அதுக்கு பிறகு திருப்பி மேலுக்கு இந்த இலை இழுபட்டிருந்தால இவர் மேலுக்கு இழுத்தறியும். ஆகவே ஏற்கனவே என்ன பாதையினூட வந்தாரோ அதே தானத்துல அதே கதியை எடுப்பார். அதே கதியை எடுத்து இவ்விடத்துல வருவார். அப்ப கீழே போக்குள்ள வேகம் v0 இப்ப மேலுக்கு வர போல அதே v0 வேகத்துல வந்து திருப்பி அதி உயர் புள்ளியில ஓய்வடைவார். அப்ப இவர் கேட்ட கேள்வி மூலாவது கனநிலை அடையிற புள்ளியில வேகம் கேட்கல.
தானத்தை கேட்கல. இறுதியாக கணநிலை 2வது கணநிலை அடைவாரே 3வது அதித்தாள் புள்ளியினூடாக சென்ற பின்னர் என்றா இதுக்கு அடுத்ததாக கணநிலை ஓய்வு அடைவார் ஆக உச்சி புள்ளியில. இந்த புள்ளி இந்த புள்ளியில நீள் பட்டிருக்குமா இல்லையாங்கிறது நிறைய மாணவர்களுக்கு குழப்பம். ஆகவே இந்த நீள் பட்டிருக்குமா இல்லையாங்கிறத யாரு தீர்மானிப்பாங்க சொன்னா பிள்ளையார் இவர் நீளம். ஆகவே இவர் இலையின் நீளத்தை அடைஞ்சிட்டாரா. இப்ப அவருக்கு V0 வேகம் கூடுபாடுது, இலையின் நீளம் L0. அப்ப நாம இவர் இலையின் மொத்த நீளத்தை அடையணும் மனுஷனா, இலையின் மொத்த நீளத்தை அடையணும் மனுஷனா, அல்லது இலையின் அதி உச்ச புள்ளியில இலையின் நீளத்தில L0 நீளத்தில் இவர் கணநிலை ஓய்வு அடையலாம் சொன்னா நமக்கு இயக்கப்பாடு சக்தி சமன்பாட்டின் படி 12 mv வர்க்கம் சமன் 2g 12 mv வர்க்கம் சமன் mgh பாவிச்ச மனுஷனா பிள்ளையார் நமக்கு என்ன வரும் மனுஷனா V0 சமன் √2g L0 சொல்லி வரும். இந்த புள்ளியில ஓய்வு அடைந்தா அதன் மேலுக்கு அதை தாண்டி போகணும் மனுஷன்னா V0 பெருசா இருக்கணும் √2g L0 விட. அல்லது இலையின் மொத்த நீளத்தையே அடையாம இடையில ஒரு கட்டத்துல ஓய்வு அடைவாருன்னா V0 சிறிது √2g L0 ஆயிருக்கு. இந்த உயரத்தை கூட இவர் அடைய மாட்டார். அவரை வேகம் குறைய அவரை வேகம் குறைய நமக்கு கேள்வியில தரப்பட்டிருக்கிற நிபந்தனை இந்த நிபந்தனை. அப்ப இந்த நிபந்தனையில என்ன நடக்குமான்னு சொன்னா இவர் யாதாயினும் ஒரு கட்டத்தில் என்ன வரன்னு சொன்னா இலையின் நீளத்துக்கு உயரத்துக்கு கூட போகாம இடையிலேயே ஓய்வடைஞ்சிருவார். அதுக்காக தனி நிபந்தனை அணியாங்க. ஆகவே இப்ப கேள்வி சிம்பிள். நம்ம சும்மா டிரெக்டா மேல் நோக்கி V வர்க்கம் சமன் U வர்க்கம் சமன் 2a மனசால பாவிச்சோம்னு சொன்னா V வர்க்கம் சமன் U வர்க்கம் சமன் 2a பாவிச்சோம்னு சொன்னா நமக்கு இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் V0 வர்க்கம் -2gh. அவை h சமன் V0 வர்க்கத்தின் 2g. இது மனசால பார்க்கிற கேள்வி. ஆகவே இந்த கேள்விக்கு நமக்கு விடை 5வது விடை வரும். இந்த கேள்விக்கு விட இவ்வளவு தான் பிள்ளையா. இந்த கேள்விக்கு விட இவ்வளவு மனசால பார்க்கலாம். இந்த கேள்வி மனசால பார்க்கலாம். ஆனா அவங்க பாவிக்கிற வசனம் எளிமை சேர்க்க, அதாவது அந்த இலையில் சேமிக்கப்பட்ட சக்திகள் பிள்ளையார் அந்த மீள்தன்மை இலையை கூட்டி கழிச்சிக்காங்க. அப்ப மீள்தன்மை இலையை கூட்டி கழிச்சிக்கிறதுனால நமக்கு ஆரம்பத்துல இந்த மெக்கானிக்ஸ் இறுதியிலையும் அப்படியே வரப்போகுது. ஆகவே அதித்தாள் புள்ளியை கேட்டுருந்தாங்கன்னா நமக்கு பாடு கூட அதித்தாள் புள்ளியை கேட்டுருந்தாங்கடா நமக்கு கேட்டது மேலுக்கு. ஆகவே இதுல இருந்து டிரெக்டா நமக்கு வைக்குகளுக்கு மைனஸ் அடிக்கும், வைக்குகளுக்கு பிளஸ் அடிக்கும். இதுல பிளஸ் மைனஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தந்தியாங்க இல்லையா. நமக்கு ஆன்சர் பிளஸ் V0 வர்க்கத்திங்கள் 2g சொல்லி வரும். 5வது ஆன்சர் மிக இலகுவான ஆன்சர். சரியா பிள்ளையா. ஆகவே இந்த கேள்வி எல்லாத்தையும் இந்த நிபந்தனை விளைங்களுக்கு கட்டாயம் பிள்ளையா. நான் சொன்னேன் இலையின் நீளத்தின் உச்சி புள்ளி 2 இது வரும், அதுக்கு மேல சொன்னா இது வரும், அதுக்கு கீழே சொன்னா இது வரும். இதுல கேள்வி வந்துச்சுன்னா V0 பெரிது √2g L0 கேள்வி வந்துச்சுன்னா நாம எளிமை செய்யறதுக்குள்ள போய் தந்த கேள்வி செய்ய வேண்டியவர். அதாவது இலையில் சேமிக்கப்பட்ட சக்தியை சமப்படுத்தி அந்த கேள்வி செய்ய வேண்டி வரும். K சம்பந்தப்படும். இங்க K விடைகளை பதிலாக அந்த K. ஆகவே நமக்கு இங்க K தேவைப்படாது. இது விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையார்.